அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் சுதீஷ் வீட்டிற்கு பார்த்தசாரதி இளங்கோவன் ஆகியோர் வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் தீபன் கூற கேட்போம். வணக்கம் தீபன், இந்த ஆலோசனை குறித்த விரிவான தகவல் என்ன? பதிவு செய்யுங்க. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவர் சுதீஷ் அவர் இல்லத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை சேர்ந்த இளங்கோவன் மற்றும் பார்த்தசாரதி தற்போது வருகை தந்துள்ளனர். சுதீஷ், இளங்கோவன், பார்த்தசாரதி ஆகிய மூவரும் தற்போது தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கட்சி என்ற இரு கட்சிகளும் கூட்டணி உறுதியாகிவிட்டது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் தேமுதிக வட்டாரங்களும் அதிமுக தரப்பு வட்டாரங்களும் தொடர்ந்து தகவல் தெரிவித்து வந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பாக 7 தொகுதிகள் கேட்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் வருகின்ற 21 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் எங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அதையால் தொடர்ந்து அதிமுகவும் தேமுதிகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வாரம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் இருவரும் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் இல்லத்திற்கு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையோட உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர்ந்து அவர்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொலைபேசி மூலமாகவும் அதிமுக தரப்பிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அது தொடர்ந்துதான் நேற்று அதிகாரப்பூர்வமாக தேமுதிக கட்சியுடைய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றும் அந்த தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை மீனம்பாக்கத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் தேமுதிக தரப்பையும் அதிமுக தரப்பையும் இரு தரப்பையும் அழைத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டார். கிட்டத்தட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை சரியான சுமூகமான முடிவு எட்டாத நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் அதிமுக தரப்பு சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். தொடர்ந்து நேற்று இரவு 8 மணி அளவில் மீனம்பாக்கத்தில் உள்ள அதே நட்சத்திர விடுதியில் வந்து தேமுதிக தரப்பை சேர்ந்த சுதீஷ் மற்றும் இளங்கோவன், பார்த்தசாரதி ஆகிய மூவரையும் அழைத்தனர். அதே போன்று அதிமுக தரப்பிலிருந்து அமைச்சர் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றனர். கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஆரம்பித்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரமாக அந்த நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. ஆனால் அப்போது கூட அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஏனென்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக கேட்ட 7 தொகுதியிலும் அதிமுக தரப்பில் தர முடியாது. அதிமுக தரப்பாக 4 தொகுதிகள் தர முடியும். ஏனென்றால் அதிமுக தரப்பில் உள்ள மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்கள் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய ஏற்கனவே கூட்டணி வைக்கப்பட்ட பாஜக, பாமக இரு கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் வருகின்ற 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் அதிமுக ஆதரவளிக்கிறோம் என அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. அதே ஒப்பந்தத்தை தான் தற்போது தேமுதிகவுக்கும் அதிமுக தருகிறார்கள். ஆனால் நாங்கள் இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிட விரும்புகிறது. ஆகையால் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டோம் என திமுக தரப்பில் தெரிவித்துள்ளனர். ஆகையால் தான் தற்போது தொகுதி பங்கீடு தொடர்ந்து இழுபறி இருக்கின்றன. நேற்று கூட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பாஜக தமிழக தலைவரான தமிழ் சவுந்தரராஜன் தெரிவித்த போது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் தான் இழுபறி இருக்கிறது என அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அதிமுக கூட இருக்கக்கூடிய பாமக கேட்ட அந்த 7 தொகுதியிலையும் அதில் அதிகபட்சமான தொகுதியை தேமுதிக தரப்பில் கேட்கப்படுவதால் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து தற்போது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக கட்சியுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோட தலைவர் சுதீஷ் அவர் இல்லத்தில் தற்போது ஆலோசனை கூட நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூடத்திற்கு பிறகு பார்த்தசாரதி, இளங்கோவன், சுதீஷ் ஆகிய மூவரும் இங்கிருந்து விருகம்பாக்கத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் இல்லத்துக்கு சென்று பிரேமலதா மற்றும் விஜயகாந்த் நேரில் சந்தித்து அவருடைய கருத்தை தெரிவிக்க உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தேமுதிக தரப்பில் முக்கிய நிர்வாகிகளும் தேமுதிக தரப்பு தொண்டர்களும் மிகுந்த குழப்பமான நிலையில் இருப்பதால் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தற்போது தேமுதிக உள்ளது.